ஆர்ஆர் படம் மாதிரியே இல்லை, நல்லா காமெடியாக ஸ்மூத்தாக போச்சு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் மொட்டை ராஜேந்திரன் எல்லாம் கலக்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியோட வந்து பாலம் நல்லா இருக்கு. செமையாக இருக்குது. சந்தானம் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. காமெடி ஓகே, போர் அடிக்காமல் அப்படியே போயிட்டுருக்கு. நான் படம் நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. ஒரு சம்மர் மூவிண்ணா இது. சந்தானந்து படம் வந்து ரொம்ப சந்தான படம்னாலே வந்து ஒரு பேயை வச்சே கலாய்கிற ஒரு இது தானா, அது த்ரில்லாக இருக்குண்ணா. அது நல்லா இருக்குண்ணா. அது படத்தில் படம் சூப்பராக இருக்குண்ணா. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குண்ணா. நல்லா இருந்த பாட்டுண்ணா. அது அந்த பாட்டை ஏன் கட் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. அது ஒரு லைன்ஸ் தான், அது ஏன் கட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த பாட்டு இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். இன்னும் ஆர்யா பணம் போட்டு சந்தானத்தை நம்பி எடுத்துருக்காரு. டிடினா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், படம் வெற்றி அடையும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக படம் வெற்றி அடையணும். அந்த பேர் நல்லா இருந்ததுண்ணா, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது படத்தில். அந்த பேர் சூப்பராக இருக்குண்ணா. அதுதான் சந்தானனோட லொல்லு சபா டீம் மொத்தமாக இருக்குது. அந்த டீமை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருக்காரு, அதுவும் நல்லா இருக்குண்ணா. மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க அது ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி ஆளுங்களாம் நிறையா படத்துக்கு ரிவ்யூ கொடுத்து இதுவாகிருக்கு. அதை வந்து தப்பாக கொடுக்கக்கூடாது. ஒரு படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைனா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கரெக்டாக ரிவ்யூ கொடுக்கணுண்ணா. அதுதான் இந்த படத்தில் எடுத்துருக்காங்க கான்செப்ட். அதுதான் படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபுல்லாக காமெடி. ஆர்ஆர் படம் மாதிரியே இல்லை, நல்லா காமெடியாக ஸ்மூத்தாக போச்சு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் லேகில் தோல் நல்லா போச்சு படம். நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. படம் நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. காமெடியில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோட வந்து பாலம் நல்லா இருக்குது. ஆமாம், நல்லா பண்ணியிருக்காப்புல. காமெடி நல்லா இருக்குது, படமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பேய் வச்சு மொட்டை ராஜேந்திரன் எல்லாம் கலக்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியோட வந்து பாலம். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல, சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்கும். பேய் நல்லா முன்னே இருந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்ட்டை விட ரெண்டாவது பார்ட்டும் நல்லா இருக்குது. அதே சேம் அளவு நல்லா இருக்குது படம். அது படம் பாட்டு வந்து 2 பாட்டு கட் பண்ணாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குது, பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட தான் வந்து பார்த்துருக்கேன், குழந்தைங்களோட. நல்லா இருக்குங்க சார், செமையாக இருக்குது. சந்தானம் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. காமெடி ஓகே, போர் அடிக்காமல் அப்படியே போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது. ஓரளவுக்கு த்ரில்லிங்காகவும் இருக்குது, ஓரளவுக்கு காமெடியாகவும் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டை விட செகண்ட் ஆஃப் கம்மி தான் காமெடி. அந்த அளவுக்கு இது இல்லை. அதான் ஃபஸ்ட் ஹாஃபை விட இது செகண்ட் ஆஃப் கம்மி தான். ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது, இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆமாம், அவர் வந்து பேய நல்லா இருக்கு. அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற காமெடி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன் சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. கிளாமர் ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஆமாம், பார்க்கலாம்ண்ணா. ஒன் டைம் வாட்சபிள் தான், சொல்கிறவங்களுக்குலாம் எதுவும் இல்லை. சும்மா பார்க்கலாம், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது வீக்கெண்டுக்கு. ரொம்ப எதிர்பார்த்தேன் நான் படத்தில். ஏன்னா ஒரு ஃபங்கியாக, ஏன்னா ஆடியோ லான்ச்சுக்கே பெரிய பெரிய செலிப்ரிட்டிலாம் கூப்பிட்டாங்க. எஸ்டிஆர் வந்தார், ஆர்யா வந்தாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண படத்துக்கு. ஏன்னா ஆஃபீஸ் லீவ்லாம் போட்டு வந்திருக்கேன். நான் மேனேஜர் பார்த்தாலே என்ன சொல்ல, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதுமாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் அவ்வளோலாம் இல்லை படம். சும்மா ஃபன்னாக பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதானா. கௌதம் மேனனும் மொட்டை ராஜேந்திரன் சூப்பராக பண்ணிருக்கான். அந்த யாசிகா அந்த சாங்ஸ் வரணும், சூப்பராக இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்தேன். கௌதம் மேனனோட பிக் ஃபேன். ஆனால் அவர் டேரக்டருக்காக பிக் ஃபேன். இப்போ மூவி வந்துட்டு ரொம்ப காமெடியாக போகிறாரு அவர். ஒரு மேபி அவர் த்ரில்லிங் சீன்லேயே நடிச்சிருக்கலாம். இனிமேல் வேணாம் அப்படின்னு விட்றேன் நான் இனிமேல். மொட்டை ராஜேந்திரனோட காமெடிலாம் சூப்பராக, மொட்டை ராஜேந்திரனோட காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. நான் மொட்டை ராஜேந்திரன் காமெடிக்காக மூவி பார்க்கலாம், அவ்வளோதான். நான் வேறு எதுவும் சொல்கிறது இல்லைண்ணா. இதோ இவன்ட்டே கேளுங்க, நம்ம ஃப்ரெண்டு தான் ஆகும். என்ன கேட்கணும்? என்ன ப்ரோ? படம் கொஞ்சம் நல்லா ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ படம். இதுவாக சந்தனம் காமெடி பண்ணுவார், எதிர்பார்த்து வந்தோம். சந்தனம் காமெடி பண்ணல. இந்த மொட்டை ராஜேந்திரன் சைடு ஆக்டர்லாம் வந்து நல்லா, அவங்களாம் நல்லா பண்ணுறாங்க. சந்தனம் வந்து இந்த பழைய டிடி மாதிரி இல்லை ப்ரோ. எதிர்பார்க்க முடியல. இந்த படம் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். ஃபேமிலியாக வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபன்னாக இல்லை ப்ரோ. ஃபுல்லாக ஃபைட் சீனு அந்த மாதிரி தான் போயினுக்குது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நம்ம பார்த்துன்னு இந்த படம். அதான் ஒரு ரொம்ப ஃபன்னாக போவோம்னு நினச்சேன். இப்போ சந்தன படம்னா எல்லோரும் எதிர்பார்த்து ஃபன்னாக தான் வருவாங்க. ரொம்ப நல்லா ஃபன்னாக போவோம்னு நினச்சேன். அதை எதிர்பார்க்கல நான். அந்த மாதிரி எதிர்பார்க்கல. ரொம்ப ஃபைட் சீனாகவும் போயினுக்குது. கொஞ்சம் இடிட்டியாக ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் இதுவாக ஆயிடுச்சு, டென்ஷனாக.
அதெல்லாம் பெனிஃபிட்டாக நல்லா பேசியிருந்தாங்க ப்ரோ. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த சைடு ஆக்டர்ஸ்லாம் எல்லோரும் நல்லா பண்ணாங்க ப்ரோ. சந்தனம் தான் கொஞ்சம் இதுவாக பண்ணிட்டார், கொஞ்சம் இது பண்ணிட்டார். படமே பாதி லேக் அடிக்குது ப்ரோ. படமே லேக் அடிக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை பார்க்க. தேட்டரில் வந்து எதுக்கு பார்த்துன்னு இருக்குது அந்த மாதிரி தோணுது.